பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 139:17. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அன்பானவர்களே, வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் நமக்கு தேவனுடைய ஆலோசனை மிகவும் அவசியம். அனுபவமிக்கவர்கள், முதிர்ந்த வயதுடையவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகளின் ஆலோசனைகள் எவ்வளவு அருமையானவைகளாயிருக்கிறது. சாலமோன் ஞானி சொல்லுகிறார், ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று சொல்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சுய ஞானத்தையும் அறிவையும் சார்ந்திராமல் கர்த்தரிலும் அவருடைய வார்த்தையிலும் வாக்குத்தத்தத்திலும் சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறாரே. பழைய ஏற்பாட்டிலே ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு அகிதோப் என்ற தேவ மனிதன் இருந்தார். அவர் சொல்லும் ஆலோசனைகள் தேவனுடைய வாக்கை போல் இருந்தது என்று தாவீது சொல்லுகிறார். ஆனால் ரெகோபயாம் ராஜாவான போது வயது முதிர்ந்தவர்களின் ஆலோசனைகளை கேட்காமல் இளைஞரான வாலிபரின் ஆலோசனைகளையே கேட்டு அதன்படி நடந்தபடியினால் ராஜ்யம் உடைந்து போனது. ஆகவே நீங்கள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய ஆலோசனைகளை கேட்கும்போது அவர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார். உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லுவார். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவரின் மூலம் உங்களை அற்புதமாய் வழிநடத்தி செல்வார். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து உங்க வாழ்க்கையின் காரியமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், வேலை, பிஸ்னஸ், எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பான்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பதிலை தந்து நல்ல ஆலோசனைகளை தருவார். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அந்த அருமையான ஆலோசனை உங்களுக்கும் உண்டாவதாக. செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். இன்னைக்கு ஆலோசனை இல்லாமல் அநேக மக்கள் சீர்கெட்டு போயிருக்கிறாங்கப்பா. எத்தனையோ மக்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்த முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. ஊழியத்திலும், பிஸ்னஸிலும், குடும்பத்திலும், வேலையிலும் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுதே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்லி உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்ற தேவன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருமையான ஆலோசனை சொல்லி ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.